ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணப்பா வந்து. சரிம்மா. நில்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? மறுபடியும் சண்டை போட வந்துட்டீங்களா? மதி, என்னது இது? வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட போய் நீங்க உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, தெரியாம தப்பு பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல, விடுங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்க போய் ஏன் கால்ல விழுந்துச்சு? என்ன பண்ணீங்க? வாங்க, நீங்க உட்காருங்க. தப்பு பண்றப்ப சுந்தரி மாதிரி யாரும் என்ன கேட்கலம்மா. அப்படி கேட்டிருந்தா நான் இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டேன். முத உங்க அம்மா தான் என்ன கேட்டா. அதுவும் செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி கேட்டா. அப்பதாம்மா புத்திக்கு உரைச்சுது. அப்படியே வெக்கம் புடுங்கி தின்னுருச்சு. நிதானமா உக்காந்து யோசிச்சேன். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததுல ஒரு மண்ணும் பண்ணல. வாழ்ந்தேன்னு சொல்றதே தப்பு. பூமிக்கு பாரமா இருக்கேன்னு தான் சொல்லணும். வாழ்றதுன்னா என்னம்மா? சந்தோஷமா இருக்கிறது தானே. நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்ததில்லை, மத்தவங்களையும் இருக்க விட்டதில்லை. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த புள்ள. அவனை நிம்மதியா இருக்க விடாம எப்படியெல்லாம் பாடா படுத்தி எடுத்துட்டேன். என்ன கண்ணாடியில பாக்குறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. விட்டு கொடுக்கறதாலதான் சந்தோஷம்னு நீ வந்து சொன்னப்ப புரியல. அதுக்கப்புறம் தான் அதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு புரிஞ்சது. என் பிள்ளைக்கு நான் விட்டு கொடுக்காம வேற யாரு விட்டு கொடுப்பா சுந்தரி? எனக்கு இப்பவே என் மருமகளையும் பேத்தியையும் பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல. நானே அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடுவேன். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லம்மா, அவங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நஞ்ச தப்பா பண்ணிருக்கேன். என் மருமக வந்துட்டா அவ கால விழுந்து காதலி எழுது மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன். என் பேத்தியை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் எதுவுமே இல்ல. வர சொல்லு சுந்தரி. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நானே நேர்ல போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? புதுசா ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. அதுக்கு காரணமே நீதான். இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது நான் நிம்மதியா வாழ்வேன். இப்படி ஒரு அம்மா வயித்துல பிறந்ததுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். என் மனசுக்கு பேய் பிடிச்சிருந்தது. உங்க அம்மா தான் வந்து வேப்பல் அடிச்சு அதை விரட்டி விட்டுருக்கா. சுந்தரி, இதுக்காக நான் உனக்கு காலம் பூரா நன்றியோட இருப்பேன். கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இத்தனை நாள நாங்க எங்க அம்மாவை அது செய்யாத இது செய்யாதன்னு திட்டிருக்கோம். சத்தமா பேச கூட தெரியாது. கோர்வையா ஒரு 4 வார்த்தை வராது இவங்களுக்கு. இவங்க பேசி என்னத்தை கிழிக்க போறாங்கன்னு நினைச்சோம். இந்த மனுஷி வெறும் வீட்டு வேலை செய்யற பொம்பளை மட்டும் இல்லைன்னு நினைக்கிறப்போ எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒருத்தங்க மனசை மாத்தி ஒரு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு இப்போவும் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நிக்கிற இந்த அம்மாவை அப்படியே சப்பு சப்புன்னு அரையணும் போல இருக்கு.
கூட எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்றேன், நீ ரொம்ப கிரேட்மா. சரிங்க, நீங்க உட்காருங்க. நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் சுந்தரி. இல்ல, நீங்க காப்பி சாப்பிட்டு தான் போகணும். உட்காருங்க, நான் போட்டு வந்துடுறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? என்ன வேலை பார்த்திருக்கீங்க? இல்லங்க, அது வந்து ஏய், பேசாத. இந்த உலகத்துல இப்படி ஒரு இழிச்சவாய் பொம்பளைய பார்க்கவே முடியாது. சும்மா ஒரு தடவை ஆட்டோல ஏத்தி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்தா போதும், 1000 500ன்னு தரும். எப்ப வேணாலும் 5000 10,000 கடன் கூட வாங்கலாம். திருப்பி கொடுக்குற மாதிரி பாவலா பண்ண போதும், அந்த அம்மா வேணான்னே சொல்லிடும். தங்க முட்டையிடுற வார்த்தை ஒரே நாள்ல அறுத்த மாதிரி பண்ணிட்டீங்களடி. சரிங்க, அதுக்காக அந்த அம்மா எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? அரைஞ்சிருவேன் தெரியுமா? நீங்க அவங்க வீட்டை போய் திருடுவீங்க, அந்த அம்மா கொஞ்சம் முத்தம் கொடுப்பாங்களா உங்களுக்கு? என் தங்கச்சி அந்த அம்மாவோட வாந்தில கையில புடிச்சா தெரியுமில உங்களுக்கு? ஏய், அறிவு கெட்டவளே, அது நம்ம போட்ட டிராமாடி. அதுக்காக திருடுவீங்களா? நீங்க தானே அந்த அம்மா அசந்து இருக்கப்ப முடிஞ்சதெல்லாம் சுருட்டிக்கலாம்னு சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக திருடி மாட்டிக்குவீங்களா? சும்மா திருடணும்னு அதே சொல்லாதீங்க. இப்படிலாம் நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல. மாட்டிக்க மாட்டோம்னு நினைச்சுதான் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சு வெளில வரப்பதான் நகை கீழே விழுந்து இவ மாட்டிக்கிட்டா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நேரா போய் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உள்ள சேர்ந்துடலாம். என்னால வர முடியாதுங்க. ஏன்? அந்த அம்மாவை கொஞ்சம் நான் ஓவராவே பேசிட்டேன். எப்படி திரும்ப வந்து நான் அவங்க மூஞ்சில முழிக்க முடியும்? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்குங்க. நான் ரொம்ப மோசமா அவங்கள திட்டிட்டேங்க. என்ன ஆனாலும் சரி, நாம போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவங்க கூட சேரணும். நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத. நான் தங்கச்சி அந்த ராகேஷ் பையனுக்கு கட்டி வச்சு மொத்த சொத்தையும் அடிக்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். அதை நாசம் பண்ணிட்டீங்களடி. அதாவது போய் தொலைட்டு விடு. இப்ப நமக்கு அந்த அம்மாவால ஏகப்பட்ட நல்லது நடக்க வேண்டியிருக்கு. அதையும் கெடுத்து விட்டுறாதடி. இங்க பாரு, உன் தங்கச்சி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. அவதான் இப்படி பண்ணிட்டா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம சத்தியம் பண்ணிடலாம். அங்க வந்து திரும்பவும் கௌரவம் பார்த்துட்டு நிக்காத. அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, சரியா? சொன்னா கேளு குமுதா. நான் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றேன். சரிங்க, போலாம். அப்பாடா, எனக்கு இது போதும். அந்த பொம்பளை எப்படியும் சரி பண்ணிடலாம். இங்க பாரு மாலதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு நல்ல வரனை தேடி கண்டுபிடிக்கிறேன். நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். வந்த உடனே உன்னை பஸ் ஏற்றி விடுறேன். நீ உங்க அப்பா வீட்டுல போயிரு. சரி மாமா. சரி, நீ பாப்பலாம். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், பாபு ஃபோன் எடுக்கலடி. பாபுவுக்கு
தான் ஃபோன் பண்றேன்னு தெரியும் போல இருக்கு. அதான் ஃபோன் எடுக்கல. ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணேன். என் நம்பரை ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டார் போல. என் நம்பர் அவர் ஃபோனுக்கு போகவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது பேசு. ஏய், ஏன்டி இப்படி சும்மா அழுதுட்டே இருக்க? உனக்கு தான் நாங்க இருக்கோம்ல. நாங்க சொன்னா பாபு கேப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி பாபு உன்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு உனக்கே தெரியும்ல. நடுவுல நடந்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் விடு. இதெல்லாம் ஒரு விஷயமாவே பாபு நினைக்க மாட்டாரு. நீ அவரோட சேர்ந்துட்டா போதும் தான் அவர் நினைப்பாரு. என்ன இளங்கோ, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டான். உட்காரு. சரி உட்காரு. என்னன்னு தெரியல, பாபுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன், எடுக்கவே இல்ல. நீ மறுபடியும் ஒரு தடவை ட்ரை அப்படியா? பண்ணு. சரி. இளங்கோ. ஹலோ. ஹலோ பாபு. சொல்லு இளங்கோ. ஏய் சாரிடா, மைத்திரி கூட ஃபோன் பண்ணியிருந்தா. நான் மீட்டிங்ல இருந்தேன், அதான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. என்ன சொல்லு, ஏதாவது அவசரமா? அவசரம்லாம் இல்லை, இது ஆறாமற நிதானமாக பேச வேண்டிய விஷயம். நீ எப்போ ஃப்ரீயோ அப்போ சொல்லு. ஏய், உனக்கு தான் நம்ம ஆஃபீஸை பற்றி தெரியும்ல, எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. ஒரே டென்ஷனாக வேலை போயிட்டு இருக்கு. சொல்லு. அப்படியா? நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ண. ஏய் ஒரு நிமிஷம் நான் இல்லை. ஹலோ. சொல்லுங்க சார். தோ வந்துட்டேன், 2 minutes சார். ஏய், நான் கண்டிப்பாக அப்புறமா பண்ணுறேன் இளங்கோ. தோ மீட்டிங்கை திரும்பி கூப்பிட்டாங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்புறம் பண்ணுறேன். பாய். ஓகே பாபு, பாய். நித்யா, நம்ம கம்பெனி பற்றி தான் உனக்கே தெரியுமே. அவனை அங்கே போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். நித்யா, அவர் தான் வேலையில பிஸியா இருக்காருல்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் கண்டிப்பா அவர்கிட்ட பேசுறோம். ஏய், ஏண்டி இப்படி இருக்க? நல்ல கலகலன்னு இரு, அதான் நாங்க இருக்கோம்ல. ஆமா நித்யா, பாபுவை பொறுத்த வரைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாங்கள் அவன்கிட்ட பேசுகிறோம். ஒண்ணு பண்ணலாம், இதெல்லாம் போன்ல பேசுற விஷயம் இல்ல. இளங்கோ, ஈவினிங் நீ நேரா பாபு வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துரு. சரி ஓகே. அவசரப்படாத நித்யா, நீ வந்தினா பாபு கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவான். அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் அவன்கிட்ட போய் முதல்ல பேசிடுறேன். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா எல்லாரும் போய் மீட் பண்ணுவோம். ஏ நித்யா, கண்ணை தொடடி. நீங்க 2 பேரும் சேர போறீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க உங்களை சேர்த்து வைக்கிறோம், புரியுதா? நீ இவ்வளவு தூரம் மனசு மாறி வந்ததே எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். எங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்ப பாபுக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு, சந்தோஷமா பாபு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. நாங்க 2 பேரும் பாபு கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறோம், சரியா? என்ன மாதிரி ஜோடி அவங்க. நம்ம ஆபீஸ் ஃபுல்லா இவங்கள பார்த்து தான் கண்ணு வச்சாங்க. இப்ப இப்படி பிரிஞ்சு நிக்கிறாங்க. அவ இந்த அளவுக்கு மனசு மாறி வந்ததே பெரிய விஷயங்க. பாபுக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இவங்களுக்கு எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணுங்க. கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கிறோம். அம்மா, அம்மா, என்னம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது பாரு. 2 பாத்திரம் தான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். வா. வாமா.
மதி இப்ப கூட யோசிச்சு பாருமா, இவ்வளவு செலவு பண்ணி அங்க போய் சாப்பிடணுமா? வீண் செலவு தானே. சும்மா இருமா. எப்போ ரெடியானோம் நாம? இப்ப வரைக்கும் கிளம்பாமே இருக்கோம். அது இதுன்னு ஏகப்பட்ட தடங்கள். இதுல நீ வரையா? வா போலாம். வாமா போலாம். சரி, நட்ராஜ் திவ்யா வந்துட்டோம், அதுக்கப்புறம் போலாமே. மா, நட்ராஜ் பக்கத்துல வந்துட்டானா? வீட்டை பூட்டிட்டு வாசல்ல ரெடியா இருக்க சொன்னா. வா. சரி வா. வாமா. தம்பி தூக்கமா. குட்டி கதவு மூடுமா. குடிக்கா. இல்ல ரெடியா? போலாமா? போலாமே. என்னப்பா திவ்யா வரல? அவ வரமாட்டாமா, அவ வரல. அவளை பத்தி இனிமே எதுவும் பேசாதீங்க. நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் சரிதான். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும், சுந்தரி அம்மாவுடைய மருமகளா கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேம்மா. ஆனா அவ சந்திரம்மாவுடைய மகளா மட்டும்தான் இருப்பேன்னு இருக்கா. இதுக்கு மேலே என்னால போராட முடியாதுமா. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? என்ன இருந்தாலும் திவ்யா இந்த வீட்டோட மருமக. கூட குறைச்சலா இருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சத்தியம் பண்ணியிருந்தப்பா. நீ மட்டும் தனியா வந்திருக்க இப்போ அப்படின்னு கேட்க போறீங்க அதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போராடிட்டு இருக்க முடியும்? போதுமா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்லை நீங்க தானே சொல்வீங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? போதுமா, இனிமே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அப்படி சொல்லலையேப்பா. எதுக்கு விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுத்து சாதிச்சதெல்லாம் போதும். நானும் இத்தனை நாளா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. நமக்குள்ள சரியா இருந்த போதும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னத்தை சாதிச்சேன்? என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கலையேப்பா. மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு விட்டு கொடுத்தேன். அதுக்கு ஒரு பலனும் இல்லையே. வேணாம்பா. எனக்கு என் பிள்ளைங்க நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும். இதுக்கப்புறம் திவ்யா எப்ப வராளோ அவளாவே வரட்டும். நான் ஒன்னும் அவளை வேணான்னு சொல்லலையே. எவ்வளவோ எடுத்து சொன்னோம். நீ மனசு மாறி வாமான்னு கால அவகாசம் கொடுத்தோம். எதையுமே எடுத்துக்கலையேப்பா. நட்ராஜ், நான் ஒண்ணு பண்ண போறேன்ப்பா. என்னம்மா சொல்லுமா. இதுக்கப்புறம் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் பண்ண போறேன். அவங்களுக்கு அது நடக்கணும், இவங்களுக்கு இது நடக்கணும்னு எதை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்ல. சரிங்கம்மா. திவ்யாவுக்கு நான் கொடுத்த கால அவகாசம் எல்லாம் போதும். இப்ப நான் சொல்ற காலகட்டத்துக்குள்ள அவ வரலனா அதுக்கப்புறம் இந்த சுந்தரி வேற மாதிரி ஆயிடுவா. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா, இது எப்படிமா? திவ்யாவை கூட்டிட்டு வரலங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு பயந்து பயந்து வந்துட்டு இருந்தேன் நானு. அட போப்பா, நான் தான் புரியாத ஜென்மமா இருந்து மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் பிள்ளைங்க எதுக்கு அந்த கஷ்டத்தை படணும்? வேண்டாப்பா, உங்களை எல்லாம் நான் இனிமே அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்கறேன், மத்தவங்களை பாத்துக்கிறேன், மத்தவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி இப்படி மத்தவங்கன்னு சொல்லி உங்க நிம்மதி எதுக்கு பண்ண கெடுக்கணும்? மா, சுந்தரி அம்மாவா நீ? அடேங்க அப்பா, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சேம்மா. நீயே எப்படி மாறிட்டனா? உலக அதிசயம் தான் போ. ஆமா மதி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நானே ஒரு தடவை கிள்ளி பாத்துக்கணும் போல இருந்துச்சு. இதெல்லாம் நிஜம்தானா? குட்டி,
இனிமே சுந்தரி அம்மா இப்படிதான் இருக்க போறா. வாங்க போலாம். அடேங்கப்பா என்ன போடுறீங்கம்மா. நீங்க இப்படியே இருங்க, அதான் எங்களுக்கும் சந்தோஷம். என்ன நட்டு? ஆமா வா போலாம். சரி இருங்க.